Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து என்னோட மேக்கப் ரொட்டீன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட எவ்ரிடே மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து Dermavive Hydra கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இந்த கிளென்சர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நான் Neutriderm மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்புறம் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து நல்லா சூட் ஆகும் அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது ஸ்கின்னில். நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் இது வந்து மிலானியோட ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து கன்சீல் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். என்னோடய ஷேட் வந்து 04 இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனோட ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஃபவுண்டேஷன் லேயர் பண்ண மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொன்று வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் கூட நல்லாயிருக்கு அண்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 128 வார்ம் நியூட். இதில் வந்து மீடியம் பேஜ். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் அண்ட் பார்க்கும் போது வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸ்கின் மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகுது ஸ்கின்னில். அதனால தான் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது முடிஞ்சிடுச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். காம்பேக்ட்டுக்கு நான் வந்து பர்பிளோட HD காம்பேக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த காம்பேக்ட் வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா செட் ஆகிடும். இந்த பவுடர் அடித்த ஃபீலிங் இருக்காது அண்ட் பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். இந்த காம்பேக்ட்டை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற காம்பேக்ட் தான் என்னோடய ஃபேவரட் காம்பேக்ட் பவுடர். நான் வந்து ரெகுலராக கன்சீலர்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கன்சீலர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து சுகரோட ப்ளஷ். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோரல் ப்ளஸ் பிங்க் கலர் ஷேட். இதோட ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். போய் செக் பண்ணிக்கோங்க. இது ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுவும் நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக செட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஃபேஸில். இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் போட்டதுனால ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஷ் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் அண்ட் நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரல் டைப் அந்த மாதிரி ப்ளஷ் தான். இது பிங்க் கலர் ப்ளஷ் கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஷ் தனியாக அப்ளை பண்ண மாதிரிலாம் இருக்காது. ஸோ ரொம்ப நேச்சுரலாக பிளெண்ட் ஆகிடும் அந்த ப்ளஷ். அண்ட் ஹைலைட்டரில் என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சீக் கிட் தான். சூப்பரான ஒரு பேலட் இது. சப்போஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஸ்டேக் வாக்கியோட ஹைலைட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாசி ஷேட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸ்கின்னில் அண்ட் ரொம்ப சட்டிலான ஒரு க்ளோ கொடுக்கும். வந்து டிஸ்கோ பால் மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ ரெகுலர் பேசிஸ்க்கு எவ்ரிடே பேசிஸ்க்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த Nove சிங்கிள் ஐஷேடோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஹைலைட்டரே வந்து யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ப்ரஷில் அப்ளை பண்ணுவேன். ஸோ எவ்ரிடே பேசிஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் லைட்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் எவ்ரிடே பேஸஸ்க்கு நான் வந்து நம்மளுக்கு உட்காரத்துக்கு ரெடி ஆகிறதுக்குலாம் டைம் இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் பண்ணுவேன். அண்ட் சுத்தமாக டைமே இல்லை இப்போவே நம்ம வந்து போகணும் அப்படின்றது போது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் இது 2 மட்டும் தான் நான் வந்து வேர் பண்ணுவேன். இப்போ நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பஃபிங் ப்ரஷ் இந்த நார்மல் பவுடர் ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு நான் எல்லாமே சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும் ஹைலைட்டர். அண்ட் அதுக்கப்புறம் ஐ மேக்கப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஷேடோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ளஷ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்ல அதே நான் வந்து ஐஷேடோவாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐஷேடோ தனியாக பேலட்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு மட்டும் தான் மேக்கப் போடுறீங்க. ஐஷேடோ பேலட்லாம் நீங்கள் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது வாங்கினா போதும். ஸோ ப்ளஷ்ஷே நம்ம வந்து ஐஷேடோவாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கும். சீக்ஸும் ஐலிட்ஸும் வந்து சேமாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸை நான் வந்து நல்லா ஸ்பூலி வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ இப்படி ப்ரஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்கின் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அப்போது நம்மளுக்கு வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்லின் பண்ணுறதுக்கு நான் நோவா ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த 2 ஷேடு மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுவேன். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நான் 2 ஷேடு மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி தான் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஷேப்பில் இருக்குது. அண்ட் நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணேன்.
அண்ட் அந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நான் செல்ஃப் க்ரூமிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் எப்படி நான் வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ப்ரிப்பரேஷன் பேலட்லேயே இந்த கோல்டன் ஷேட் வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து அடிஷ்னல் நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜஸ்ட்டு டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஷ்லேயே நம்ம அப்ளை பண்ண ஷேட்லேயே நான் இன்னொரு வாட்டி நான் வந்து இந்த கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஹைலைட்டர் ஷேட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நல்லா வந்து ஈவனாக லுக் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து லைட்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். வெறும் ஐஷேடோ ப்ரஷ் தான், இதில் கலர்ஸ் எதுவுமே இல்லை. வெறுமே ஐஷேடோ ப்ரஷ் வச்சு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம கையில் தானே அப்ளை பண்ணோம். ஸோ அங்கங்கே அன்ஈவனாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடும். அண்ட் எனக்கு டைம் இருந்தால் இந்த வேலைலாம் பண்ணுவேன். ஸோ இல்லைனா அப்படியே நான் வந்து ப்ளஷோடு விட்டுருவேன். அண்ட் நிறைய பேர் நியூ லிப்ஸ்டிக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். எனக்கு பிடிச்ச ஷேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மோவ் ப்ளஸ் ப்ரௌன் கலர், மோஸ்ட்டாக வந்து டீப்பர் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஷேட். இது வந்து நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர், எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஷேட் இது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து NYB லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இந்த ஷேடும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து ஒரு ரஸ்டி ப்ரௌன் ப்ளஸ் பிங்க் கலர் ஷேட். நான் வீடியோஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் கேட்பீங்க என்ன ஷேடுன்னு. இந்த ஷேட் தான் நான் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரே டைமில் உட்காந்து மேக்கப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 வீடியோ அதே டைமில் வந்து எடுத்துருவேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, நல்லா வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நடுவில் எதாவது சாப்பிடுவோம்ல கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ அந்த டைமில் வந்து கழியாமல் இருக்கணும். அதுக்காக நான் வந்து இந்த ஷேட் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக்கும் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 195 rupees தான். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட், அதுக்கப்புறம் மீதி நான் காமிச்ச லிப்ஸ்டிக்கோட ஷேட்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணோம். மஸ்காராக்கு நான் வந்து லாக்மே ஐகானிக் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இன்னொரு மஸ்காராவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் காலி ஆகிடுச்சு. அது 1 இயர்க்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து மெப்ளினோட சென்சேஷனல் மஸ்காரா. சூப்பராக இருக்கும். அந்த மஸ்காராவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஐ மேக்கப்புக்கு இது தான் பண்ணுவேன். நான் மோஸ்ட்டாக வந்து இந்த ஐலைனரோ இல்லை காஜலோ வந்து அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஏன் அப்ளை பண்ண மாட்டேன்னா, எனக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். என் ஃபங்க்ஷன் மாதிரி எங்கேயாவது போனேன்னா அப்போ நான் வந்து ஐலைனர் காஜல்லாம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட என்னோடய எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப சட்டிலாக இருக்கும் இந்த மேக்கப். நான் வந்து ரொம்ப போல்டான மேக்கப்லாம் வந்து பண்ண மாட்டேன். அண்ட் இயரிங் வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். அவுட்ஃபிட் வந்து மீஷோவில் வாங்கினது. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself.